ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட் சீசன் 1 எபிசோட் 7 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் ஆக்ஷன் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால இந்த எபிசோட்லேயும் அதை எதிர்பார்க்காதீங்க. பட் இதுக்கப்புறமா ஆக்ஷன்ஸ்லாம் வரும். பட் பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. அண்ட் இந்த எபிசோடில் சில முக்கியமான டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட் சீசன் 1 எபிசோட் 7. இப்போ ஆலிவரோட பார்ட்டி ஃபாஸ்ட்டாக டஞ்சனுக்கு ஓடி வந்து அந்த டிராகனை தோக்கடிக்கலாம் அப்படின்னு வராங்க. எல்லாரும் சடனாக வெளியே டெலிபோர்ட் ஆகி வந்துட்டாங்க. பார்த்தா அந்த டிராகனோட தலை அந்த இடத்துல இருக்குப்போ ஆலிவர் ஃபைட்டுக்கு ரெடியானா அது இறந்துடுச்சு அப்படின்னு லூனா சொல்கிறா. நம்ம ஹீரோ அங்கே ரொம்பவே டயர்டாக முடியாமல் நின்றுட்டு இருக்கான். லூனா ஹீலிங் பண்ணலாம் அப்படின்னு போகிறா. ஒன்றும் தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கையை காமிச்சிட்டு அங்கேருந்து அப்படியே நடந்து போகிறான். க்ளீனப் ப்ராசஸை பார்த்துக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ லூனாட்ட சொல்கிறான். அரனுக்கு மட்டும்தான் அடிபட்டிருக்கு அப்படின்னா தனியாளாவா அந்த டிராகனை தோக்கடிச்சான் அப்படின்னு சொல்லி லூனா புரிஞ்சுக்கிறா. அதை மற்றவங்ககிட்ட லூனா சொல்லுவான். அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு டெரிக் சொல்கிறான். உன்னோட ஓன் வீக்னஸை அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு லூனா சொல்லவும் டெரிக் டென்ஷனாகி அட்டாக் பண்ண போனா பிக்ஸி அவனை பார்த்துக்கோ அப்படின்னு லூனா சொல்கிறான். ஸ்பிரிட்டை வச்சு லூனா அட்டாக் பண்ண போகுவோம். ரெண்டு பேரும் ஸ்டாப் பண்ணுங்கன்னு ஆலிவர் வந்து தடுக்கிறான். இப்போ எக்ஸ்பெடிஷன் போனதுக்கான ரிப்போர்ட் சோஃபி எழுதிட்டு இருக்கா. இதுல கண்டிப்பா ஆரனை பத்தி தான் ஃபுல்லா இருக்கும். அட்வான்ஸ்டு கிளாஸ் பெல்ல பத்தி கத்து கொடுத்தாரு. எனக்கு நம்பிக்கையை கொடுத்தாரு. டிராகனை தனியால தோக்கடிச்சு என் உயிரை காப்பாத்தினாரு. எங்களுக்குள்ள பவர் லெவல் இவ்வளோ கேப் இருக்கா அப்படின்னு சோஃபியா பார்த்துட்டு இருக்கும்போது செல்மா இப்போ டயர்டா அந்த இடத்துக்கு வரா. அப்படியே போய் பெட்ல படுக்கவும் அட்லீஸ்ட் குளிச்சுட்டு வந்து படு அப்படின்னு சொல்லி சோஃபியா திட்டுறா. நாளைக்கு பாத்துக்கலாம்னு செல்மா சொன்னா. நானும் கூட வரேன் சோஃபியா அவளை கூட்டிட்டு போறா. ரொம்பவே தேங்க்ஸ் சோஃபி, இப்பதான் ரிலாக்ஸா இருக்கு. நம்ம இன்னைக்கு உயிரோட இருக்கிறது காரணமே ஆரன் தான் இல்ல அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்காங்க. ரொம்பவே ஸ்ட்ராங்கு. அவனோட ஃபைட்டை ஈவன் என்னால அண்டர்ஸ்டாண்ட் கூட பண்ண முடியலன்னு செல்மா சொன்னா. எனக்கு புரிஞ்சதே அப்படின்னு சோஃபி சொல்லவும் என்னது அந்த ஃபைட் உனக்கு புரிஞ்சுதா, என்ன புரிஞ்சுதுன்னு எனக்கு சொல்றியா அப்படின்னு செல்மா கேட்கவோ கொஞ்சம் ஃபர்ஸ்ட் காம் டவுன் ஆகுன்னு சோஃபி சொல்றா. ஆரன் யூஸ் பண்ண எல்லாமே பேசிக் ஸ்பெல்ஸ் தான். எங்களுக்கு அதை தான் எக்ஸ்பெடிஷன்ல அவர் டீச் பண்ணாரு. கத்துக்கிட்டேன் அப்படின்னு சோஃபியா சொல்லவும் என்னால அந்த ஃபைட்டை புரிஞ்சுக்கிட கூட முடியல. ஆனா சோஃபியா தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கா. உண்மையிலேயே அவ கிரேட் தான் போல அப்படின்னு செல்மா நினைக்கிறா. சிஸ்டர் நீயுமே ரொம்ப அமேசிங் தான் அப்படின்னு சோஃபியா வந்துட்டு செல்மாவை கம்ஃபர்ட் பண்றா. நான் உன்ன மாதிரி ஆக நினைக்கிற சிஸ்டர், நீயும் ஸ்ட்ராங் தான். ஸோ ரிலாக்ஸ் ஆக அப்படின்னு சோஃபியா சொல்றா. ஃபைட் பண்ணதுல நம்ம ஹீரோ பாடி ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு. ரிலீவ் பெயின் அப்படின்னு மேஜிக் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அதை சரி பண்ணிக்கிறான். அவ்வளோ தூரத்துக்கு நான் பாடியை நான் புஷ் பண்ணதில்ல. நல்ல வேலை எந்த சைடு எஃபெக்டும் இல்லை நம்ம ஹீரோ யோசிக்கிறான். செல்மா நம்ம ஹீரோ பார்த்து காஃபி குடிக்க போறாங்க. எப்படி இருக்கேன்னு செல்மா கேட்கவும் நான் ஓகே தான் நம்ம ஹீரோ சொல்றான். எக்ஸ்பெடிஷன்ல யாருக்கும் எதுவாகாம ஒன்னால தான் எல்லாரும் சேஃபா இருக்கும், இன்க்ளூடிங் என்னவோ சேர்த்து தான் செல்மா தனக்கு குளிஞ்சு தேங்க்ஸ் சொல்றா. ஒரு பார்ட்டியோட லீடர் நீ தலை குளிஞ்சு சொல்ல வேணா நம்ம ஹீரோ சொன்னா. பிளான் லீடர் ஒன்று பார்க்கணும்னு சொன்னாரு அப்படின்னு வா கூப்பிடவோ சரி நம்ம ஹீரோவோ போறானா. சுத்தி வளைச்சு பேசல, டேரக்டா விஷயத்துக்கு வரேன். யூனிட் 1ஓட ஃப்ரண்ட் லைன் அட்டாக்கரா உன்னை போடலான்னு இருக்கேன். அண்ட் இந்த கிளானுக்கும் ஒன்று லிeutenant போடலான்னு இருக்கேன்னு சொல்லவும் பதவி ரொம்ப பெருசாச்சு நம்ம ஹீரோ கேட்கறான். கிட்ட அதுக்கான பவர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நான் சொல்றது சரி தானே செல்மா அப்படின்னு கிளான் லீடர் கேட்கவும் ஆமான்னு செல்வாவும் சப்போர்ட் பண்றா. ஆஃபரை யாருனாலும் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்கன்னா நான் கொஞ்சம் யோசிக்க டைம் வேணும் நம்ம ஹீரோ கேட்கறான். நம்ம ஹீரோ கிளம்பவும் அட்வென்ச்சரஸ் கில்ட் ஒன்று பார்க்கணும்னு சொன்னாங்கன்னு லீடர் சொல்றான். நைட் ஸ்கை சில்வர் ராபிட்ஸ் என்ன அவங்க கிளானுக்கு கூப்பிடுவாங்கன்னு எதிர்பார்க்கல. காம்ராட்ஸா என் கூட இருந்தவங்க எல்லாரும் எனக்கு துரோகம் தான் பண்ணாங்க. திரும்ப யார் மேலேயும் நம்பிக்கை வரலாம் நம்ம ஹீரோ போகும்போது அங்கே இருக்கிற இன்னல இருக்கிற பெரியவரை மீட் பண்றான். அவர்கிட்ட நடந்த விஷயத்த சொல்லவும் நீ திறமையானவன், கண்டிப்பா உன்னை கூப்பிடுவாங்க. உன்னை யூஸ் பண்ணிட்டு பழைய பார்ட்டி மாதிரி எரிஞ்சிருவாங்களோன்னு பயப்படுறாள். எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க, யோசிச்சு சொல்லு அப்படின்னு அந்த பெரியவர் சொல்றாரு. ஒஸ்ட் டைமுக்கு வந்திருக்கேன் நம்ம ஹீரோ நினைக்கிறான். பார்த்தா ஆலிவர் பார்ட்டியா அட்வென்ச்சரஸ் கில்டில் தான் இருக்காங்க. பிளாக் டிராகன் ஃப்ளோர் 50க்கு வந்துச்சு. நீ தனியால தோக்கடிச்சியான்னு கில் மாஸ்டர் கேட்குமா. ஆமா நம்ம ஹீரோ சொல்றான். நீ ரொம்ப லக்கியானவன், ஏன்னா நாங்க அதை ஆல்ரெடி ஃபைட் பண்ணி வீக் ஆக்கிட்டோம். அதுக்கப்புறம் தானே நீ கொண்டிருக்க அப்படின்னு டெரிக்கோ ஆனலியோ சொல்லவும் கில் மாஸ்டர் அவங்ககிட்ட பேசலாமா நம்ம ஹீரோ பெர்மிஷனை வாங்கிட்டு புது என்சாண்டர் கூட எதுக்கு ஃப்ளோர் 92க்கு போன ஆலிவர், அதெல்லாம் ஈஸியா முடிஞ்சிரும்னு நினைச்சியா. ஃப்ளோர்லாம் நிறைய பேர் இறந்து கூட போயிருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் சப்போர்ட் மேஜிக் யூஸ் பண்ண தெரியாத உன் கூடயே போய் ஈஸியா நாங்க அதை காங்கர் பண்ணிட்டோம். அதான் ப்ரொஃபஷனல் என் கூட இருக்கும் போது நான் தைரியமா போனேன்னு சொல்லவும் என்சாண்டர்ஸை பத்தி உண்மையிலேயே நீ என்னைக்காச்சும் திங்க் பண்ணிருக்கியா நம்ம ஹீரோ கிட்ட. ஜஸ்ட் பஃப் மேஜிக் போறதுல என்ன பெரிய விஷயம் அப்படின்னு ஆலிவர் கேட்கவும் உனக்கு இன்னுமா அதோட சீரியஸ்னஸ் புரியல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் அதுல என்ன பெரிய பிரச்சனை இருக்க போதுன்னு ஆலிவர் கேட்கறான். ஆலிவர் 64, ஆனலி 134, டெரிக் 186 இத்தனை செகண்ட்ஸ் ஆகும் அவங்களோட பஃப் முடியும். அவங்களோட பஃபையோ கால்குலேட் பண்ணிக்கிட்டு அப்படியே ஃபைட்டையும் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கணும். இதெல்லாம் ஆன் ஸ்பாட்ல பண்ணணும். இதுல ஏது உனக்கு ஈஸியா தெரியுது ஆலிவர் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். சோஃபியா இவர் அடுத்து என்ன பண்ண போறான்னு தெரியுமான்னு லோகன் கேட்கவோ தெரிலன்னு வா சொல்றா. சில்வர் ராபிட்ஸ்ல வந்து சேர்ந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு இவங்க 3 பேரும் யோசிக்கிறாங்க. நம்ம ஹீரோட்டியே போய் அதை டேரக்டா கேட்கலான்னு முடிவு பண்றாங்க. நம்ம ஹீரோ கிளான்ல ஜாயின் பண்ணுவானா. அப்படியே ஜாயின் பண்ணாலும் நான் அவனை விட வீக், அவனுக்கு நான் யூஸ்ஃபுல்லா இருப்பேன்னு செல்மா யோசிச்சுட்டு இருக்கா. செல்மா ஹெல்ப் பண்ணலாம் ட்ரை பண்ணிருப்பா, தேவையில்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். அவன் கூட நான் டஞ்சன் ரைட்ஸுக்கு போனா அவனுக்கு இடைஞ்சலா தான் இருப்பலான்னு செல்மா சோகமா உட்காந்துருக்கவன் எங்க இருக்கான்னு
தெரியுமா, அவனை நம்ம கிளான்ல ஜாயின் பண்ண சொல்லி நாங்க கேட்கலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லவும் அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா அவனுக்கு நம்மளாம் தேவையில்லையேன்னு செல்மா கேட்கவும் அது எங்களுக்கு நல்லாவே தெரியுமே, ஆனாலும் அவர் நம்ம கூட ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். இப்போ மேபி நாங்க ஸ்ட்ராங் இல்லாம இருக்கலாம், பட் ஃபியூச்சர்ல வளர்ந்து அவருக்கு ஈக்குவலா அவருக்கு இடைஞ்சல் இல்லாம ஃபைட் பண்ணுவோம் அப்படின்னு அந்த 3 பேரும் சொல்லவும், ஓ ஆமா, இன்னும் ஸ்ட்ராங் ஆகி அவன் கூட சேர்ந்து ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு செல்மாவும் ஹாப்பி ஆகுறா. ஓரன் அட்வென்ச்சரர் கில்ட் பக்கம் போனா அப்படின்னு செல்மா சொல்றா. நம்ம ஹீரோ இப்ப கில்ட்ல இருந்து வெளியே வரா. பார்த்தா அந்த 3 பேரும் நம்ம ஹீரோவை தேடி தான் வந்துட்டு இருக்காங்க. தூரத்திலேயே அவங்கள பார்த்துட்டு நம்ம ஹீரோ அச்சச்சா அப்படின்னு சொல்லி தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். அது ஆரன் தானன் கேரளைன் நம்ம ஹீரோவை பார்த்துருதா பின்னாடியே அவங்க துரத்தி வரவும் நம்ம ஹீரோவை தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்கான். நான் டயர்டா இருக்கேன், அதான் ஃபாஸ்டா ஓட முடியலன்னு இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு மேஜிக் யூஸ் பண்ணி ரோப் டாப்புக்கு ஏறி எஸ்கேப் ஆயிருந்தான். ஆரன் எங்க போனான்னு தெரியலையே. சரி என்னன்னாலும் சரி அவனை இன்னைக்கு தேடி கண்டுபிடிப்போம். அவங்க 3 பேரும் நம்ம ஹீரோவை தேடுறாங்க. நம்ம ஹீரோ இன்னுக்கே திரும்ப போயிருந்தான். எதுக்கு அந்த பசங்களை அவாய்ட் பண்றான்னு அந்த பெரியவர் கேட்கவும், இன்னொரு பார்ட்டில நான் ஜாயின் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணி வச்சிருந்தேன், பட் ஆனா அதை அவங்ககிட்ட சொன்னா சோகமாயிருவாங்கன்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அவங்க மேல உனக்கு அக்கறை இருக்க போலன்னு அந்த பெரியவர் கேட்கறாரு. ஒருவேளை ஆரனுக்கு நம்ம கிளான்ல ஜாயின் பண்றதுல விருப்பம் இல்லையோன்னு கேரளைன் கேட்கவும், அவரை நம்ம டீம்ல ஜாயின் பண்ணலன்னா நான் நைட் ராபிட்ஸை விட்டு வெளியே வந்துட்டு அவர் கூட போய் ஜாயின் பண்றேன் அப்படின்னு லோகன் சொல்லவும், நானும் அதே பண்றேன்னு மத்த 3 பேரும் சொல்றாங்க. அவங்ககிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி வந்ததை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கல, பசங்க கூட இருக்கதானே உனக்கும் பிடிச்சிருக்குன்னு அந்த பெரியவர் கேட்கறாரு. இப்ப நம்ம ஹீரோ தனியா போறான். பார்த்தா அந்த மலை உச்சியில வந்துட்டு நிலாவோட வெளிச்சம் நல்லாவே வருது. ஓரன் அப்படின்னு சொல்லி சோஃபியா இப்ப அந்த இடத்துல தான் நின்றுட்டு இருக்கா. நீங்க என்ன பண்ற நம்ம ஹீரோ கேட்டா, எங்களை நேற்று காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், ஒன்னதான் இன்னைக்கு நாள் ஃபுல்லா தேடிட்டு இருந்தான்னு சோஃபியா சொல்றா. இந்த இடம் என்னோட ஃபேவரட் ஸ்பாட், அதான் இந்த இடத்துக்கு வந்தேன்னு சோஃபியா சொல்லவும், எதனால ஃபேவரட்னு நம்ம ஹீரோ கேட்டா, இவ்வளோ இருட்டிலையும் இந்த நிலா வெளிச்சம் நம்மளை கைடு பண்ணும்ல, இது எனக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். நம்ம கிளானோட பேருக்கு நைட் ஸ்கை சில்வர் ரேபிட்ஸ்னா அர்த்தம் என்னன்னு தெரியுமா, த கைட் ஆஃப் த நைட்னு அர்த்தம். அட்வென்ச்சரர்ஸ்க்கான ஒரு கைடா இருக்கிறது தான் நம்ம கிளானோட பேரு அப்படின்னு சோஃபியா சொல்றா. ஹீரோ பேசும்போது ஏதோ ஒரு மறந்த பர்சன் நம்ம ஹீரோக்கு ஞாபகத்துக்கு வராங்க. ப்ளீஸ் நான் உங்க கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி சோஃபியா கேட்கறா. என்னோட கிளான்ல எனக்கு நிறைய சந்தோஷமான மொமெண்ட்ஸ் இருக்கு, எனக்கு நிறைய கத்து கொடுத்துருக்காங்க, அது என்னோட ஒரு ஹோம்னு நான் சொல்லலாம், நீங்களும் அதுல ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னு சோஃபியா சொல்லவும், ஓ ஹோமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு அடுத்த நாள் நம்ம ஹீரோ கிளானுக்கு போயிட்டு லெப்டினன்ட் பதவியை ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றான். செல்மா நம்ம ஹீரோக்காக முன்னாடியே யூனிஃபார்ம் ரெடி பண்ணி வச்சுட்டா. நைட் ஸ்கை சில்வர் ரேபிட்ஸோட யூனிஃபார்மை போட்டுட்டு இப்போ நம்ம ஹீரோ வெளியே வரவும் அந்த 3 பசங்களும் ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. எந்த பார்ட்டிலையுமே ஜாயின் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நம்ம ஹீரோ இருந்தான். ஏன்னா ஆல்ரெடி ஒரு தடவை துரோகத்தை அனுபவிச்சாச்சு. பட் திரும்பவும் நம்பிக்கை வச்சு இந்த கிளான்ல நம்ம ஹீரோ ஜாயின் பண்ணியிருக்கான். இனிதான் கதையே வேற லெவலில் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.